السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லீம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் காமிலான ஷேகுமாருடைய தொடர்பை நமக்கு தந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். வணக்கத்திற்கு தகுதியுடையவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார். அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கம் என்ன? வணங்குதல். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூனி. மனிதர்களையும் ஜின்களையும் நான் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்றார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹை வணங்குவதற்கு தான் அல்லாஹ் நம்மளை படைத்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் வேற ஒரு கருத்து கிடையவே கிடையாது. வணங்கத்தான் அல்லாஹ் படைச்சான். அதில் இல்லைங்க வேறு நோக்கத்துக்காக படைச்சான்னு நம்ம எந்த நோக்கமும் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ்தாலா வணங்க தான் படைச்சின்னு அவனே சொல்லிட்டான். அதில் போய் அது இல்லை நம்ம வேறு நோக்கம்னு சொல்லக்கூடாது. இப்போ நாம் விளங்க வேண்டியது என்ன? வணக்கம் என்பது எதை குறிக்கிறது? இபாதத். வணக்கம் என்பது எதை குறிக்கிறது என்பதை நான் விளக்கம். இந்த வணங்குதல் என்ற வார்த்தைக்கு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஅரிஃபூன், இபாதத் என்பதற்கு இர்ஃபான் தான் அர்த்தம், விளங்குதல் என்று விளக்கம் கூறினார்கள். இந்த விளக்கம் எல்லா கிதாபிலையும் இருக்கு. இபாதத்னா என்னங்க? வணங்குதல். இர்ஃபான்னா என்னங்க? விளங்குதல். வணங்குதல் என்பது விளங்குதல் தான் வணங்குதல் அப்படிங்கிறார். விளங்குதல் என்பது எதை விளங்குதல்? இர்ஃபானா என்ன அர்த்தம்? விளங்குதல், அறிதல், விளங்குதல், தெரிதல், புரிதல். விளங்குதல் என்பது எதை விளங்குதல்? அதை சொல்லணும். எதை விளங்கணும்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லாஹ் லியஅரிஃபூனி, என்னை விளங்குவதற்குத்தான். அல்லாஹ்வை என்னவென்று விளங்கணும்? அல்லாஹ்வை இலாஹ் என்று விளங்கணும். அல்லாஹ் தான் இலாஹ் என்று விளங்க வேண்டும். அதற்குத்தான் சிருஷ்டிகளே அல்லாஹ் படைத்தான். இலாஹ்னு அர்த்தம் என்ன? சொல்லுங்க பை. ஹாஜத் ரவா, தேவைகளை அல்லாஹ் தான் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்று விளங்க வேண்டும். அவன் நம் தேவையை பூர்த்தி செய்யாத நேரம் இருக்கிறதா? பிறந்திருந்து இது வரைக்கும் சில நொடிகள் மட்டும் அல்லாஹ் என் தேவையை பூர்த்தி செய்யலைங்க, அப்படி ஏதாவது இடைவெளி இருக்கா? ஒரு சில வருடங்கள் அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யலை, அதுக்கு முன்ன பின்னா அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சான் இப்படி சொல்ல முடியுமா? சில நிமிடங்கள் சொல்வேன், சில வினாடிகள் இருக்கா?
சரி, பிறந்திருந்து இது வரைக்கும் இன்ன நியமத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான், இன்னத்தில் நானாக எடுத்து சம்பாரிச்சுக்கிட்டேன், அல்லது எங்கள் அத்தா அம்மா கொடுத்தாங்க, அல்லது இவர் கொடுத்தாரு, அது அல்லாஹ் கொடுக்கல, அப்படி இருந்துருக்கா? இதுவாவது எதுவும் இருக்கா? இல்லவே இல்லை. அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான், இடைவிடாது கொடுக்கிறான். நம்ம வேலை என்ன? இடைவிடாது வாங்குதல். வாங்குறோம், சாப்பிட்றோம், மறந்துடுறோம். அல்லாஹ் கொடுக்குறான், அல்லாஹ் மறந்துடுறோம், அதையும் அல்லாஹ்தால மன்னிச்சிடுறோம். கொடுக்குறான், அதையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான், மறந்துடுறோம், அதையும் மன்னிச்சிடுறோம். அல்லாஹ்வோட வேலை என்னங்க? கிவிங். நமது வேலை என்னங்க? கெட்டிங். கொடுக்கறது அல்லாஹ், வாங்குறோம். நாம் என்ன அல்லாஹ் கொடுத்தோம்? நம்ம என்னைக்கா கொடுத்தோம்? அல்லாஹ் கொடுக்கறது கொடுங்க. நாம் கொடுத்து அல்லாஹ் வாங்குற மாதிரி இது இருக்க போய்? நாம் கொடுத்து அல்லாஹ் வாங்குற மாதிரி இது இருக்கா? அல்லாஹ் கொடுத்து நாம தான் வாங்குறோம். ஆனால் சட்டம் என்ன, பிரச்சனை என்ன? இங்கே வி ஆர் கெட்டிங் அண்ட் ஃபர்கெட்டிங். பெற்றுக்கொள்கிறோம், மறந்து விடுகிறோம். அல்லாஹ் இஸ் கிவிங் அண்ட் ஃபர்கிவிங். ஃபர்கிவிங் எடுத்துனா மன்னிச்சிடறான்னு அர்த்தம். கிவிங்னா என்ன? தருகிறான். ஃபர்கிவிங்னா என்ன? மன்னிக்குதல். அல்லாஹ் கொடுக்கிறான், மன்னிக்கிறான், நாம் பெறுகிறோம், மறந்து விடுகிறோம். கொடுத்துக்கிட்டே இருக்கான், அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தீங்களா? அல்லாஹ் தான் கொடுக்குறான்னு ரசித்து அவனை பார்த்து மகிழ்ந்து அதை வாங்கிறதுக்கு பேர் தாங்க இபாதத்து. அதுக்கு தான் அல்லாஹ் நம்மை படைத்தான். நாம் வணங்குதலை அவன் பார்ப்பதற்காக அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. அவன் வழங்குதலை நாம் பார்ப்பதற்காக அல்லாஹ் நம்மை படைத்தான். நாம் வணங்குவதை அவன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நம்ம வணங்கிதான் அவன் பார்க்கணுமா? இதுக்குமே எல்லாம் வணங்கிட்டு தான் இருந்தான். மலக்கான ரொம்ப வணங்கினான், நம்மளை விட பர்ஃபெக்டாக வணங்கினான். நீ எத்தனை சுபான சொல்லுவ, எத்தனை ருக்குல எவ்வளோ நேரம் நிற்ப? 3 தஸ்பீ நேரம் நிற்ப. அவர் பாட்டுக்கு இமாம் ஒரு 30 தஸ்பீ ருக்குல ஓதுனார்னா, சஜ்தால 30 தஸ்பீ ஓதுனார்னா, 33 ஓதுனார்னு வச்சுக்கோங்க. இஷாவை ஓதுவார், ஃபஜ்ர் சீட்டை வச்சுருப்பாங்களா? என் இடுப்பெல்லாம் தகரடப்பாவா சார்? நீ 33 ஓதிட்டு இருக்கிற தஸ்பீ சுபான் ரப்பில் அலீம் ருக்குல போட்டு முதுகு என்ன ஆகிறது? மலக்குகள் இரவு பகலா நிற்பாங்க, இரவு பகலா ருக்கு, இரவு பகலா சஜிதா. வணங்குவதற்கு ஆள் இருந்தது. அப்ப அல்லாஹ் தஆலா சேருதா என்னவா எஜமான் நம்மை அவன் நாம் வணங்குவதை அவன் பார்ப்பதற்காக படைக்கல, அவன் வழங்குவதை நாம் பார்ப்பதற்காக. வழங்கி கொண்டே தான் இருக்கிறான், வழங்குறான், கொடுக்குறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். கதவு சட்டுங்க, ஜன்னலை சட்டு. அவன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான் எஜமான். கொடுக்காத நேரமும் இல்லை, காலமும் இல்லை. நாம் பார்த்துக்கிட்டே தான் ரசிக்கும். நம்ம இபாதத் என்பதை என்ன விளங்கிட்டோம்னா, தலை குனிவது, சஜிதா செய்வது, தொழுவது, நோன்பு வைப்பது தான் இபாதத். ஆனால் ரசிக்கிறது இபாதத் இல்லையா? அவனை ரசிக்கிறது இபாதத்து. பை கொடுக்கிறானே அல்லாஹ் தஆலா, அவன் மட்டுமே தான் கொடுக்கிறான் என்று பார்ப்பதும் இபாதத். அல்லாஹ் கொடுக்கிறான் பார்க்கறதுக்கு பேர் இபாதத்து. அல்லாஹ் தான் கொடுக்கிறான் விளைஞ்சுங்களா என்று பார்ப்பதுக்கு பேர் என்னங்க? இபாதத். அவன் தான் கொடுப்பான், அவனை தவிர யாரும் கொடுக்க மாட்டாங்க நினைக்கிறதுக்கு பேர் தான் இஹ்லாஸ். இஹ்லாஸ் கலப்பற்றன்னு யாரையும் கலக்கக்கூடாது. இஹ்லாஸ் என்னவே கலப்பற்ற, அதுக்கு பேர் தான் இஹ்லாஸ். கொடுத்தவன் மேல் அன்பு கொள்ளுதல், காதல் கொள்ளுதல், அவன் பக்கம் தன்னை சாய்த்து கொள்ளுதல்,
இதுக்கு பேர் ஹனீஃபியத்துன்னு பேர். ஹனீஃப் விளைஞ்சா இல்லைங்களா? 3 விஷயம் சொல்லியிருக்கேன், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இப்போ நான் தஸ்பீ மணியை, தஸ்பீ மிஷின், இதை அப்துல்லாவுக்கு தருகிறேன். இப்போ எந்திரிப்பா, விஷயத்தை விளங்க வைக்கிறேன். கை நீட்டுங்க, கொடுத்தேன். கொடுத்தாச்சு. கொடுத்தது யாருங்க? நான் கொடுத்தேன். ஒரு என்ன விளங்குறாரு? கொடுத்தது சர்க்கார் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? இதுக்கு பேர் கொடுத்தவனை பார்க்குதல். கொடுத்தவன் அவன் தான் கொடுத்தான் விளங்குறதுக்கு பேர் என்னங்க? இபாதத். அவன் தான் கொடுத்தான்னு பார்க்கறது. அவனை தவிர வேறு யாரும் நமக்கு எதுவும் கொடுக்கவே முடியாது. உலூஹியத்தில் அல்லாஹ் யாரையும் கூட்டாளி ஆக்கல, பங்காக ஆக்கவே இல்லைன்னு நினைக்கிறோமே, இதுக்கு பேர் தான் இஹ்லாஸ். கலப்பற்ற தன்மை. இஹ்லாஸ் என்ன? கலப்பற்ற, தூய்மையான கலப்பற்ற தன்மை. இவனை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. இதுக்கு பேர் இஹ்லாஸ். ரப்பே அல்லாஹ் கொடுத்துட்டான், ரப்பே மகிழ்ச்சியாக அல்லாஹ் இப்போ நன்றி செலுத்துறோம். ரப்பே உன்னை தவிர யாரும் கொடுக்க முடியாது, கொடுத்தோம், அவர் வாங்கிட்டார், உங்களை தவிர யாரும் தர முடியாதுன்னு சொல்றாரு. இஹ்லாஸ் வந்துருச்சு. கையை முத்தம் போடுறாரு, கொடுத்துட்டீங்கன்னு. இதுக்கு பேர் ஹனீஃபியத். கொடுத்தவன் பக்கம் தன்னை சாய்த்து கொள்ளுதல். கணவர் மனைவிக்கு கிஃப்ட் தர்றார், கணவர் தான் கொடுக்கிறார் என்று நினைப்பது இபாதத். கணவரை தவிர வேறு யாரிடமும் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நினைத்தலுக்கு தூய்மை, பத்தினித்தனம், இஃபத்து, இஹ்லாஸ். அதை நம்ம கொடுத்த அந்த கணவருக்காக வேண்டி தன்னை அர்ப்பணமாகுதல், அவர் கொடுக்குதல், இந்த கணவர் மீது அன்பு செலுத்தலுக்கு பேர் ஹனீஃபியத். இந்த 3க்கு பின்னாடி தான் தொழுகை, வணக்க வழிபாடு. குர்ஆன் என்ன சொல்லுது தெரியும்? வமா உமிரு, இந்த அனைத்து மக்களும் ஏவப்படவில்லை, இல்லாலி யஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டிய தவிர ஏவப்படவில்லை. அப்ப எல்லாருடைய நோக்கம் என்னங்க? முதல்ல இபாதத் செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறார். ஒன்னாயிருச்சு. 2வது முஹ்லிசீன லஹுத்தீன், அந்த அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸோடு அவனுக்கு மட்டுமே சொந்தமாக்கணும். அப்படின்னா அவனை தவிர இன்னொருத்தண்ட வாங்கக்கூடாது. எல்லா தேவையும் நிறைவேற்றக்கூடியவன் யாருமே இல்லை, இல்லை, அந்த உணர்வு வரணும். அதுக்கு பேரு முஹ்லிசீன லஹுத்தீன். ஹுனஃபா. 3வது அல்லாஹ் என்ன சொன்னா? ஹனீஃபா இருப்பாங்க. அந்த கொடுத்த ரப்புக்கு தன்னை அர்ப்பணமாக்கிடுவாங்க. அவன் கொடுத்து வாங்கி சாப்பிட்டது மட்டும் இல்லை, ரப்பே நீ தான் கொடுத்தேன்னு கல்ப அவன் பக்கம் நேசிப்பார்கள், காதல் கொள்வார்கள், அவன் மீது தன் உயிரை அர்ப்பணிப்பார்கள், அவனுக்கு எதையும் தர தயாராவார்கள். கொடுத்தவன் நேசிக்கணும். இது என்னங்க? ஹுனஃபா. இது 3 முடிஞ்ச. அடுத்து சொன்ன வயுகீமுஸ் ஸலாத்த வயூதுஸ் ஸகாத்த வதாலிக தீனுல் கையிமா. அதுக்கு அடுத்தது என்னங்க? வயுகீமுஸ் ஸலாத்த வயூதுஸ் ஸகாத்த வதாலிக தீனுல் கையிமா. இது நேரான பாதை. வயுகீமுஸ், மேலும் அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள், மேலும் ஜகாத் கொடுப்பார்கள். அப்ப தொழுகைக்கு முன்னாடியே 3 இருக்கு பாய். நீ ஒருத்தனை பிடிச்சு கொண்டு முதல் தொழுகை நிப்பாட்டிடுற. இபாதத்தும் இல்லை, இஹ்லாஸும் இல்லை, ஹனீஃபியத்தும் இல்லை, ஹுனஃபாவும் இல்லை. அவர்ல கூட தொழுகை நிப்பாட்டினா அவன் தொழுகையில் எப்படி மனசு லைக்கும்? அவனுக்கு தொழுடா தொழுடா எப்படி மனசு லைக்கும்? அவன்ல போய் வளைஞ்சுங்களா? பெற்றுக்கொண்டால், இவன் ஒருத்தன் தான் தர முடியும் என்று விளங்கி கொண்டால், கொடுத்தவன் மேல் காதல் கொண்டால், அது 3 வந்துருச்சு. ஹனீஃப் என்பது என்னங்க? எவன் கொடுத்தானோ அவன் பக்கம் காதல் கொள்ளுதல், கொடுத்தவன் பக்கம் தன்னை மாயிலாகுது. எடுத்து பாருங்க, ஹனீஃப் தஃசீர் போடுறாங்க, மாயிலன் மினல் ஹல்கி இலல் ஹக், அல்லது மினல் பாத்திலி இலல் ஹக், சிருஷ்டிகள் பாத்தில்கள் அனைத்தையும் விட்டும் ஹக்கின் பக்கம் தன்னை சேர்த்துக் கொள்ளுதல். அதுக்கு பேர் தான் ஹனீஃபியத், ஹுனஃபா. அதுக்கு பின்னாடி அவன் இபாதத்தில் லஸ்ஸத்தா போயிட்டான், இன்பமா போயிட்டான். வயுகீமுஸ் ஸலாத்த வயூதுஸ் ஸகாத் வஸாலிக தீனுல் கையிமா. எடுத்தனும் கடத்துல பிடிச்சி அவனை போய் தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து
தொழுடா தொழுடா சாத்துறான், தொழுடா தொழு, அல்லோ லோ சுமி அல்லா தொழுடா. அவங்கள்ட்ட என்ன பெற்றுக்கொண்டா எஜமான்ட்ட? இபாதத் என்பது உடல்ல இருந்து வரக்கூடாது, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பிறகு இபாதத். அதனாலதான் உடல்ல இருந்து வரதான் இதுவும் அதுவும் ஒட்ட மாட்டேங்குது. கல்பும் ஜிஸ்மும் ஒட்ட மாட்டேங்குது இபாதத். அது கல்புல இருந்து வரணும் இபாதத். கல்பு உடம்பை இயக்கணும். அப்ப அந்த இயக்கத்தில் தனி இன்பமா இருக்கும், அதனுடைய பவரே வேற மாதிரி இருக்கும். கலஞ்சவை கல்பு இயக்கம். அப்படி இல்லாம உடம்பு மட்டும் இயக்குறாங்க. கிடத்துல நிக்கிறோம், தரத்தரம் காதை பிடிச்சி கிழிச்சு கொண்டு பள்ளிவாசல் நிப்பாட்டி தொழுகணும், உடம்பு மட்டும் இயங்குற மாதிரி. இது எப்படின்னா காரை வெளியிருந்து தள்ளுற மாதிரி. வெளியிருந்து 10 பேர் காரை தள்ளலாம், ஏமாத்தலாம், போகுமோ இல்லையா? காரு உள்ள சொகுசா பயணம் செஞ்சு போயிட்டு இருக்க முடியுமா? இல்லை, செஞ்சுங்களா? என்ன ஆகும்? இப்படி மெட்ராஸ் வரைக்கும் போயிடலாமா? கொஞ்ச தூரம் ஓடும் வண்டி, தள்ளிட்டு அப்படியே பல்லவட்டி மெட்ராஸுக்கு போயிடலாமாம்மா? 10 பேர் தள்ள சொல்லி காரில், கார் சரியாக ஸ்டார்ட் ஆகல, உள்ளுக்குள்ள பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் தீர்ந்துடுச்சு. என்னடா ஐடியா பண்ணாங்க, 4 பேர் எது காரில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்க மெட்ராஸ் போகலான்னு, பெட்ரோல் இல்லை. என்ன செய்யணும்? பெட்ரோல் போடணும். பெட்ரோல் என்ன வீண் செலவு, நம்ம 4 பேர் தள்ளிகிட்டே போயிடலாம் காரை மெட்ராஸ். 4 பேரும் கீழே காரை தள்ளுறாங்க, போதான் செய்யும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் மணிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போகும். 300 கிலோமீட்டருக்கு 30 மணி நேரத்தில் போயிடலாம். 300 கிலோமீட்டர் மெட்ராஸ்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு நாள் தரலாம் போயிடலாமா இல்லையா மெட்ராஸுக்கு? அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, எந்த செலவும் இல்லாமல் மெட்ராஸுக்கு சரி கார்லேயே வந்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ்னா. அந்த மாதிரி நம்ம உடம்ப தள்ளுறோம். பெட்ரோல் ஊத்து, உங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போகும். இப்போ நீ காரை தூக்கிட்டு போற, அது உங்களை தூக்கிட்டு போகும். வேறு நம்ம தொழுது இருக்க, நம்ம ஜிஸ்மை போட்டு வேலை செய்ய வைக்கிறோம், ஒரு லஸ்ஸத் இல்லாமல் ஓடுது. அதுக்கு என்ன காரணம்? இபாதத்து வரணும், இஹ்லாஸ் வரணும், ஹுனஃபா ஆகணும், ஹனீஃபாக ஆக வேண்டும். உன் கல்பு அல்லாஹ் பக்கம் மாயிலாயிரணும். ஹனீஃப் என்று பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு இடத்தையும் எடுத்து பாருங்க, தஃப்சீர் என்ன பண்ணுவாங்க? சிருஷ்டிகளை விட்டு உன் கல்பு அல்லாஹ் பக்கம் முத்தவஜ்ஜி ஆகணும், முற்றிலுமாக. இதுக்கு பேர் ஹனீஃபியத். அப்ப அல்லாஹ் தஆலா தான் நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறான் என்று விளங்குதல் இர்ஃபான், அதுதான் இபாதத்து. யபுதூன் யாரிஃபுன், அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறான் என்று விளங்குனா அதுக்கு பேர் என்னங்க? இபாதத். அல்லாஹ் மாத்திரம் தான் தேவையை பூர்த்தி செய்வான், வேறு யாரும் என் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. இதுக்கு பேர் என்னங்க? இஹ்லாஸ். லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இஹ்லாஸ். லா இலாஹ இல்லல்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸன் தഖலல் ஜன்னத. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸன் தഖலல் ஜன்னத. லா இலாஹ இல்லல்லாஹ் இஹ்லாஸுடைய நிலையில் எவன் சொன்னானோ, அது என்ன இஹ்லாஸ்? இஹ்லாஸ் லா இலாஹ சொல்லுங்க, இஹ்லாஸ் இல்லாமல் சொல்லுங்க. யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை இஹ்லாஸோடு சொன்னார்களோ சூனத்தில் நுழைந்து விட்டார்கள். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், சரி ஏற்றுப்படுங்க, சரி இருக்குல்லம்மா, எடுத்துருவாங்க. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸன் தഖலல் ஜன்னah. லா இலாஹ இல்லல்லாஹ்வை யார் இஹ்லாஸோடு சொன்னார்களோ அவர்கள் சூனத்தில் நுழைந்தார்கள் என்றார் புகாரி ஷரீஃப் ஹதீஸ். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் இஹ்லாஸா சொல்றது என்ன, இஹ்லாஸ் இல்லாம சொல்றது என்ன? பிரம்பி லா இலாஹ இல்லல்லாஹ் இஹ்லாஸ் இல்லாம சொல்லுங்க, கொஞ்சம் இஹ்லாஸோட சொல்லுங்க, என்ன ஃபர்க்? நீ சொல்லுப்பா, இஹ்லாஸ் இல்லாம சொல்லு, ஃபர்ஸ்ட் இஹ்லாஸோட சொல்லு. அதே அப்ப ரசூல் இஹ்லாஸோடு சொன்னால்
என்ன சொன்னாங்க அர்த்தம்? இக்லாஸ் இல்லாமல் சொல்றது வேற இருக்கு, இக்லாஸோட சொல்றது வேற இருக்கா? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு முஹ்லிஸன் தஹலல் ஜன்னah. லா இலாஹ இல்லல்லாஹுவை நீ இஹ்லாஸோடு சொன்னால் சொர்க்கத்தில் நுழைவாய். என்ன அர்த்தம்? அல்லாஹ் தான் எனக்கு தருகிறான், அல்லாஹ் தான் என்னை வாழ வைக்கிறான், காலையிலிருந்து மூச்சு அல்லாஹ் கொடுத்தது தான், இந்த உணவு அல்லாஹ் கொடுத்தது தான், இந்த உடை அல்லாஹ் கொடுத்தது தான், இந்த வாழ்வு அல்லாஹ் கொடுத்தது தான் என்பது கலிமா, இபாதத். அது இஹ்லாஸ் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை தவிர யாரும் எனக்கு தரவே முடியாது. இது வரைக்கும் அல்லாஹ்வை தவிர யாரும் எனக்கு எதுவும் தரவும் இல்லை, இப்ப தந்து கொண்டிருக்கவும் இல்லை, இனி தரவும் முடியாது. மனுஷன் ரொம்ப பேர் என்ன விளங்கிட்டான், அல்லாஹ் தான் என்ன செய்வாங்க பாவம். அமெரிக்காக்காரன் அணுகுண்டு வச்சிருக்கிறான், அட்டகாசம் பண்றான், ஜி அல்லாஹ் அல்லான்னு தான் சொல்றோம், அல்லாஹ் தான் பாவம் என்ன செய்வான். நவுது பில்லாஹி நகல குஃப்ர், குஃப்ர்னா பாஷா விளைஞ்சுங்களா. அல்லாஹ் கையால் ஆகாதவன்னு விளங்கிட்டான். இப்படி சொல்லணும். சில பேர் கல்யாணம் இருக்குங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, அல்லாட சொல்லணும், அல்லாட சொன்னால் நடந்து போயிருமா? நாம வேலை செய்யணும் இல்லை, அதில் எப்படி சொன்னால் நடக்கும்? எப்படி இப்படி சொல்கிறாங்க. கல்யாணம் இருக்குங்களே ஹஜரத், என்ன செய்யறதுன்னு தெரியல, அல்லாட சொல்லுங்களேன். இங்கே வேற அல்லாட சொன்னால் நடந்து போயிருமா காரியம்லாம்? 4 பேர்ட்டு சொன்னால் நடக்கும். இப்படிங்க சாதிச்சு எப்படி சொல்கிறேன் இன்னைக்கு? 4 பேர்ட்ட சொன்னால் கமாலன்ட்ட சாதிக்கணுன்ட்ட இப்ராஹிம் சொன்னால் ஆள் கொஞ்சம் செய்வாங்க. அல்லான்னா கரைச்சி போயிருமா? அல்லா சொன்னால் கடை கொடுத்துருவானா? மனுஷனை நம்புற அளவு கூட அல்லாவை நம்புறது இன்னைக்கு. மனுஷனை நம்புற அளவு கூட இன்னைக்கு அல்லாவை நம்புறதில்லை இந்த பைப். அல்லாஹ் நடந்து போயிருமா காரியம்? நிஜமா கேட்பாங்க, ஓ ரிசுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இந்த அல்லாஹ் சொல்றான், உனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஒரு மனுஷன் சொல்றான், இன்னைக்கு மதியானம் எங்கூட்ட சாப்பாடுங்க ஆச்சாரியா வந்துருங்க அப்படின்னு சொல்றான். நாளைக்கு மதியானம் எங்கூட்ட சாப்பாடுன்னு அல்ஹம்துலில்லாஹ். காலையில் கறி வாங்க போவியா? காலையில் மீன் வாங்க போவீங்களா? நாளைக்கு மதியானம் இப்ராஹிம் பேச எங்கிட்ட சாப்பாடு வந்துருங்கன்னு எல்லாரும் சொன்னார். இப்போ நாளைக்கு என்ன கறி செய்கிறது? நாளைக்கு மீன் வாங்கலாமா, கறி வாங்கலாமா, காய்கறி வாங்கலாமா, கோழி வாங்கலாமா? யோசிப்போமா? ஏன் யோசிக்க மாட்டோம்? அவர் பொறுப்பேற்றுக்கிட்டார். ஒரு மனிதன் நமக்கு பொறுப்பேற்று கொண்டவுடன், உன் உணவு என் பொறுப்பு நாளைக்கு மதியானம்னு சொன்ன உடனே ஃபிக்கரே இல்லை. காலையில் எழுந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போகணுங்கிற ஃபிக்கரே இல்லை. மதியானம் நமக்கு எல்லாருக்கும் அவங்க சாப்பாடு தான். எந்த கவலையும் இல்லாமல் உட்காந்துருக்குறோம், ஜாலியாக உட்காந்துருக்குறோம், எந்த ஃபிக்கரும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஜி இத்தனைக்கும் அந்த சொன்னானே அந்த மனிதன், அவனுக்கு மரணம் இருக்கிறது, மூத்து இருக்கு. ஒரு மனுஷன் விருந்து கூப்பிட்றான், நாளைக்கு மதியானம் மூத்தா போயிடலாம், அதை மறந்துடலாம், மறதி இருக்கிறது, உடல் நலம் பாதிக்கப்படலாம். நாளைக்கு மதியானம் விருந்து, காலை 10 மணிக்கு நியூஸ் வருது, அவர் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில், கீழே விழுந்தாருங்க அப்படின்னு. சாமான் வாங்க போய் கறி வாங்க போயிட்டு இருந்தாங்க, பைக்கில் கீழே விழுந்தாரு, காலில் அடிபட்டு இருக்காரு. மதியம் சாப்பாடு போய் நிற்க முடியுமா? நீ ஹாஸ்பிட்டல் தான் போய் நிற்கிறேன். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. வியாதி அடைந்து விடலாம், மரணித்து விடலாம், மறந்து விடலாம். அல்ல அவன் மூத்தா பக்கட்டி அடுத்த வீட்டில் யாரோடைய மூத்தா எல்லாம், அவன் பஞ்சாதி பிள்ளைங்க மூத்தா எல்லாம். ஏன் ஒரு கறிக்கடையில் கறி வாங்க போனேன் நாகப்பட்டினத்துக்கு. அவர் சொன்னார், ஹசரத் அதிசயம் பாருங்க, என்ன 50 கிலோ கறி ஆர்டர் கொடுத்தாங்க நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி. நிச்சயதார்த்தமோ அல்லது இந்த வளகாப்பையோ இந்த செய்தி வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போனார். அட்வான்ஸ் கொடுத்தாரு. 5 ஆடு அறுத்து 50 கிலோ கறி ரெடி பண்ணி வைக்கிறேன். ஃபோன் வந்து அந்த ஆள் மூத்தா போயிட்டார். ஆர்டர் கொடுத்தாரு. இப்போ ஃபங்க்ஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த 50 கிலோ கறி இன்னும் கொண்டு எங்கே கொடுக்குறது? என்ன செய்யறது? 50 கிலோ கறியா இந்த நேரத்தில் கொண்டு போய்
தெரு கொண்டு போய் கொடுக்குற சாமானமா அது? இல்லை 50 கிலோ வைக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் வேற எங்கள்கிட்ட இருக்குது நாளைக்கு விற்கிறதுக்கு. கவலையாக இருந்தேன். அவங்க மகன் வந்தார். இன்னும் பிரச்சனை இல்லைங்க, அத்தா ஃபாத்தியாவுக்கு எடுத்துக்கிறேன், கறி அமுச்சு விட்ருங்கன்ட்டார். அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஹசரத் அவருக்கு உயிர் போயிடுச்சு, எனக்கு அப்போ தான் உயிரே வந்துச்சு. அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு ஹசரத். அவர் சொல்றார். இப்போ முதல்ல அவருக்கு எதுக்கு வச்சாருங்க? வளகாப்பு. அந்த ஃபங்க்ஷனுக்கு சாப்பிட்ற, நானும் சேர்ந்து சாப்பிட்லான்றார். இப்போ அவரை உள்ளே வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றோம். அதே கறி தான் ஒரு நொடியில் மாற்றிட்டான் அல்லா ஜல்ல ஷானஹு. இது நான் சொல்கிறது நிஜமாக நடந்த செய்தி. இப்போ மனிதன் நீ யாரை விருந்துக்கு கூப்பிட்றதோ, உன்னை யார் விருந்துக்கு அழைத்தார்களோ எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நேற்று நடந்துச்சு. அசத்தோட்டு இடத்துல புரதா ஷெரீஃபுக்கு கூப்பிட்டாங்க நேற்று ஒரு வீட்டில். சரி, இன்னும் ஃபோன் வருது, மகரித்தோடு வந்துடுங்களேன். என்ன திடீர்னு குடும்பத்தில் ஒருத்தவங்க நெருங்கிய சொந்த ஒருத்தவங்க மூத்தாயிட்டாங்க, நாங்கள்லாம் அங்கே போக வேண்டியிருக்கு, மகரிப்புக்கு வந்துடுங்கன்றாங்க. சரிங்க அவங்களா என்னது நடக்கலாம் இல்லை, வாய்ப்பு இருக்குல்ல. உடம்பு சரியில்லாமல் போய் எதுவும் நடக்கலாம், மனுஷன் மாறும். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாக்குறுதி நம்புற நீ மரணமே இல்லாத என்ன நம்புகிறான்? ஃபதவக்கல் அலல் ஹய்யில்லதி லா யமூத். என்றைக்கும் மரணமே உண்டாகாத அத்தகைய அல்லாஹ்வை நீ நம்பு. மனுஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை வைக்கிற நீ உதவான். ரப்பு தஆலா மேல நம்பிக்கை வைக்க மாட்டான். உன் கல்யாணத்துக்கு அவன் ஒருத்தன் பொறுப்பேற்றுக்கிட்டான். மக கல்யாணம் ரொம்ப கவலையாக இருந்துச்சுங்க. இந்த மச்சனை 1 லட்சம் தரேன்ட்டார். எங்கள் மச்சான் அக்கா வீட்டுக்கார் அவர் 1 லட்சம் தரேன்ட்டார். கட்டில் ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கிட்டார், சாப்பாடு ஒருத்தர் பொறுப்பேற்றார். எந்த கவலையும் இல்லாமல் போச்சுங்க. இந்த பொறுப்பேற்றுக்கொள்ள எல்லாம் மனிதர்கள். இவன் பொறுப்பேற்றுக்கொண்டானுன்னா மனசை கவலை இல்லாமல் போயிடும். அல்லாஹ் சொல்கிறான், ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. எந்த உயிர் பிராணியாக இருந்தாலும் ரிஸ்க் எம் பொறுப்புங்கிறான் அல்லாஹ் தஆலா. எம் பொறுப்பு. ஜி ஒரு அம்மா ஃபோன் போட்டாங்க. எங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. மகளை கட்டி கொடுத்தோம், அங்கேயும் பிரச்சனை. மகனை கல்யாணம் முடிச்சு மருமக வீட்டுக்கு கொஞ்சம் அங்கேயும் பிரச்சனை. என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த தீர்வும் இல்லையா எங்களுக்கு குடும்பத்தில்? அல்லாஹ் என்ன எதுக்கு தண்டிக்கிறான், எதுக்கு எங்களை சோதிக்கிறான்னு எனக்கு தெரியல இது அப்படின்னு சொன்னாங்க. நேற்று ஃபோன் போட்டாங்க. நான் முதல் கேள்வி அவங்களை கேட்டேன், நீங்கள் தொழுகிறீங்களாமா அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் 5 நேரம் விடாமல் தொழுகிறேன். உங்கள் பையன் அவர் ஜும்மாவுக்கு போயிடுவார், மகை எப்படி? அதுவும் அப்படி தான், அது தொழுகிறது இல்லை. சரி, இப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறேன். என்ன செஞ்சால் என்னுடைய குடும்ப பிரச்சனை தீரும்? யாரும் என் மேல் செய்வதை செஞ்சுட்டாங்களா? இதனால் என் குடும்பத்தில் இந்த மாதிரி சோதனை மேல் சோதனை, ஒன்றை விட்டு வெளியானா அடுத்தது. இப்போதான் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஆஸ்பத்திரி போய் அலைஞ்சு கிளஞ்சு அதை சரி பண்ண அடுத்தது வாங்க பதில் சொல்லு. அதான் சொல்லலாம். என்ன சொன்னோமா அம்மா? அப்போ ஏன் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான், எதுக்கு அல்லாஹ் கஷ்டம் கொடுக்குறான்னு கேட்டான். நான் சொன்னேன், என்ன தீர்வு இருக்கா, ஏதாவது ஓயதணுமா? இப்போ இந்த மாதிரி போய் கேட்குறாங்க யாராவது ஆலிம் சாக்கள்கிட்ட, இந்த ஓதி பார்க்குறவங்கள்ட்ட. அவங்க 5000 காசு கொடுங்க, 10,000 ஃபீஸ் கொடுங்க, எலுமிச்சம் ஓதி தர்றேன், அது பாட்டிலில் அது வீட்டில் மாட்டுங்க, சரியா போய்டும். அந்த வேலையிலே கிடையாது. நான் சொன்னேன், என்றைக்கு உங்களுடைய மகனும் மகளும் 5 நேர தொழுகை கதா இல்லாமல் தொழுகிறாங்களோ அதுவரை உங்கள் வீட்டில் பிடிச்ச தரித்திரம் முசீபத்து போகவே போகாது. தொழுக ஆரம்பிச்சிடுங்க, அடுத்த நிமிஷம் போயிடும். எல்லாம் மாற்றிக்குவோம். என்ன வாக்குறுதி தர்றவன் ரப்பு தார். நீ தொழுகு, உன் மனைவி மக்களை தொழுக சொல்லு. நீ ரிசுக்கை நான் தர்றேன், நான் உன்ட்ட எதுவுமே கேட்கல. பகரம் எதுவும் உண்டு நான் நசாலுக்கு ரிசுக்கா, இதுக்கு பகரமாக எதுவும் கொடுன்னு நான் கேட்கல, நான் தர்றேன் உனக்கு. முதல்ல அதை கடைபிடிக்க சொல்லுங்க. அல்ல தர ஆரம்பிச்சிடும். இது வேற எதுவும் தீர்வு இருக்கா? இது ஒன்று தான் தீர்வு. இப்படி நீங்கள் எல்லோரும், உங்கள் மகள் மருமகன், உங்களுடைய மகன் மருமகள், அத்தனை பேரும் வீட்டில் எல்லோரும் தொழுகிறோம். ஒரு தொழு கூட கதாவாக்குறது இல்லை, நாங்கள் தொழுகிறோம்.
ஆனாலும் எங்களுக்கு பிடித்த முசீபத்து தரித்திரமும் எங்களை விட்டு போகலைன்னு வந்து சொல்லு, அப்புறம் அதுக்கு தீர்வு வேற சொல்றேன். அதுதான் தீர்வு. அதான் சொன்னேன். அவன் வழங்க ஆரம்பிச்சான். அல்லாஹ் அவனுக்கு பொறுப்பேற்றுக்கிறான். அல்லாஹ் உனக்கு பொறுப்பேற்று கொண்ட பின்பு நீ வேற எதுவும் கவலைப்படுறது முட்டாள்தனம்ட்டான் சொல்லி. இஜ்திஹாதுக ஃபீமா லமினலக, என் ஷேഖனை அடிக்கடி சொல்லி காட்டுவான். இந்த வார்த்தை ஹிகம்ல வருது. இப்னு அத்தாவுல்லா சிக்கந்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஹிகம்ல எழுதுறாங்க, இஜ்திஹாதுக ஃபீமா லமினலக வ தக்ஸீருக ஃபீமா தலப மின்க தலீலுன் அலா இன்திமாசி பசீரத்திக. எந்த விஷயத்திலே அல்லாஹ் உனக்கு பொறுப்பேற்று கொண்டானோ நீ அதிலே முயற்சி செய்வது. இரவும் பகலும் காசு பணம். காலை எந்திரிச்சோன்னு இன்னைக்கு எங்கே வசூல் பண்ணலாம், யார்கிட்ட எந்த பொருள் விற்கலாம், எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்கே விற்கலாம், எங்கே வசூல் பண்ணலாம். கமாலன்னு சொன்னாங்க இன்னைக்கு இப்ராஹிம் அல்லா வீட்டில் பயானம் சொன்னாங்க. அப்படி ஒரு காலம் என் காலம் போச்சுன்னு சொன்னாங்க. பட்ஜெட்டுக்கு எந்திரிச்சா நீங்கள் எங்கே கடை, எங்கே வந்து பர்ச்சேஸு, எங்கே கொண்டு போய் விற்கிறது, எங்கே வசூல் பண்ணுறது, சிந்தனை முழுசும் அதுதான் ஆக்கிரமிச்சிருந்துச்சு. இன்னைக்கு அல்லாஹ் ஃபஜ்ர் எஞ்சுக்கணும் ஃபாசன் ஃபஜ்ரில் உட்கார வச்சிடறான். அல்லாஹ் தான் எந்திரிச்சா உணர்வில் உட்கார வச்சிடறான்ல. பள்ளிவாசலுக்கு போய் 1 மணி நேரம் உட்காந்துடுறேன். 1 மணி நேரம் எவ்வளோ முடியுமோ இன்பமா அல்லாஹ் ஜிக்ரில் உட்காந்துடுறேன். இன்னைக்கு அல்லாஹ் என்னை இப்படி கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இஜ்திஹாதுக ஃபீமா லமினலக, எந்த ரிஸக்கை அல்லாஹ் உனக்கு பொறுப்பேற்று கொண்டானோ அதுக்கு நீ இரவு பகலும் கவலைப்பட்டு முயற்சி செய்வதும், வ தக்ஸீருக ஃபீமா தலப மின்க, உன்னிடத்திலே அல்லாஹ் என்ன எதிர்பார்த்தான் நீ அதிலே குறைவு செய்வதுமாகிறது. தலீலுன் அலா இன்திமாசி பசீரத்திக, உன் அகப்பார்வை மங்கி விட்டதற்கு அடையாளம் தான். அப்ப அல்லாஹ் என்ன எதிர்பார்த்தான்? வமா உமிரு, அவர்கள் ஏவப்படவில்லை, இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத வ யூத்துஸ் ஸகாத வஸாலிக தீனுல் கய்யிமா. இதுதான் நேரான பாதை. இப்ப இந்த பாதை விட்டு குறுக்கு பாதையில் நீ வந்த அதுல இபாதத் இருக்காது, இன்பம் இருக்காது. என்னவா குறுக்கு பாதையில போறது சரி வராது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்கணும் இல்லவா? அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றான்? எல்லாத்துக்கும் முந்தைய என்ன சொல்றாங்க? இபாதத். இபாதத் அர்த்தம் என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிவது. என் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாருமே இல்லை, இது இபாதத். இஹ்லாஸ் என்னங்க? வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவன் மட்டும்தான் தருவான், அவனை தவிர வேறு யாரும் எதுவும் எனக்கு தரவே முடியாதுன்னு நினைக்கிறது, அது இஹ்லாஸ். இதுவரை நான் என்னவெல்லாம் என் வாழ்க்கையில கிடைச்சிச்சோ அவ அத்தனையுமே கொடுத்தது யாரும் இல்லை, என் திறமையில நான் பெற்றுக்கொள்ளல. என் அறிவு கொஞ்சம் விசாலமானது, மற்றவர்கள் நான் வந்து கொஞ்சம் அப்நார்மல், நான் எல்லாரும் மாதிரியும் கிடையாது, என் அறிவு கொஞ்சம் வித்தியாசமானது. சில பேர் சொல்றான் அந்த மாதிரி, என் குடும்பத்தில் அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, சின்ன பெரிய பிள்ளைங்க இருக்காங்க, ஆனால் எல்லாரும் கொஞ்சம் கீழே தான் இருக்கிறாங்க. நான் அந்த சின்ன வயசுலேருந்து நல்ல உழைப்பு, 14 வயசுக்கு உழைச்சேன், ஒருத்தர் 10 வயசுல கத்தாக்கடலை போய் சேர்த்துட்டாரு, என்னைய இன்னும் கொஞ்சம் போயிடு 9 வயசுல போய் சேர்ந்தேன். அந்த மாதிரி அப்போ இருந்து உழைப்பு அதை கொண்டு இன்னைக்கு மேலே வந்துட்டேன் நான். யாரே வா வா. இப்போ தன் உழைப்பை கொண்டு, தன் திறமையை கொண்டு, தன்னுடைய அறிவை கொண்டு நீ மேலே வந்துட்ட. நீ அல்லாவுடைய ஃபஸல் கிடையாது அது. இல்லை, அல்லாவும் கருணை புரிந்தான், என் உழைப்பும் இருந்துச்சு. இதான் இஹ்லாஸுக்கு மாத்தங்கிறது. இஹ்லாஸ்னு அர்த்தம் என்ன? மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா, அணுவத்தனையும் என் பங்கு என்று இதில் எதுவுமே இல்லை. இதில் நீ உழைச்சி மேலே வந்தியோ 9 வயசுலேயே உன்னை கொண்டு போய் கபரில் வச்சிருந்தா என்ன செய்வேன்? உன் திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாயிரும். நீ எப்படி அல்லாஹ்வை அறிந்து கொண்டீர்கள்? அலி நாயகத்தை கேட்டாங்க. அலி ரஸி அல்லாஹ் ஹுசைனுங்க அவங்க சொன்னாங்க, அரஃப்துல்லாஹ, அல்லாஹ்வை அறிந்து கொண்டேன், பி ஃபஸ்ஹில் அஸாயிம், என் அசீமத்துகளை நான் செய்தே ஆவேன் என்று எதை மிக கடுமையாக திட்டமிட்டு வைத்திருந்தேனோ அத்தனை திட்டங்களையும் தவிடுபொடி ஆகிட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அதை வச்சு அல்லாஹ் இருக்க நல்லா விளங்கிட்டேன். நீ நாடு ஏன் நடக்காம போச்சு?
நீ நாடஞ்சதுமே நடக்கல. நீ நாடவே இல்லை, நினைச்சே பார்க்க அதுவும் நடந்துச்சு வாழ்க்கையில். இதுக்கு என்ன சொல்ற? நினைச்சே பார்க்க மாட்டேன். திட்டமிட்டாய இந்த மனைவி எனக்கு அமைவாள் என்று ரொம்ப பேர் திட்டமிட்ட பொம்பளைலாம் ஓட்டா, திட்டமிட்டாத ஒருத்தி வந்த பின்னாடி சொல்றாங்க, அல்ல எனக்கு பெரிய அருள் செஞ்சான், இந்த மனைவி எனக்கு என்ன கொடுத்தாங்க. நீ திட்டமிட்டதெல்லாம் அல்ல உன்னை விட்டு தூக்கிட்டான். நான் இன்ஜினியராக திட்டமிட்டேன், இங்கே வந்து சேர்ந்தேன், அப்படியாக திட்டமிட்டேன், கடைசி இப்படியான இதுதான் அல்ல நல்லதை வச்சிருக்கிறான். சில பேர் சொல்றாங்க, நீ திட்டமிட்டதையெல்லாம் தவிடுபொடியாக்கி விட்டு உன் கற்பனையிலே இல்லாத திட்டமிடாத வாழ்க்கையை அமைச்சு அல்ல கொண்டு போறான் பாதைய. நீ போற வாழ்க்கையில் நீ போற ரயிலுடைய தண்டவாளம் அல்லா போட்டதுங்க. இந்த தண்டவாளம் கீழே இங்கிட்டு அங்கே இறங்க முடியாது, அங்கிட்டும் இறங்க முடியாது, போயிட்டே தான் இருக்கணும், போயிட்டே தான் இருக்கணும். போகும்போது விளங்கி அல்லாதான் என்னை கொண்டு போறான்னு விளங்கும். என்ஜின் மோலா கீழே இருக்குது, அவன் தான் கொண்டு போயிட்டு தான் விளங்கும். நீ இந்தான அந்தான போகணும்னு நினைச்சா டி ட்ரெயின் ஆயிடும். தண்டவாளம் தண்டவாளம் புரண்டுன்னு சொல்றாங்க, அது பேர் என்ன சொன்னாங்க? டி ட்ரெயின் அப்படின்னா அந்த தண்டவாளத்து பிசகி ட்ரெயின் கீழே இறங்கி என்னத்துக்கும் கவுந்துடும். ஊருக்கு போய் சேருமா? முடியாது. இறைவன் விட்ட வழியில போயிட்டே இருக்கு. ஒமா உமிரு, இந்த மனிதர்கள் அனைவரும் ஏவப்படவில்லை இல்லால் யஅபுதுல்லாஹ, அல்லாஹை வணங்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்தான் இலாஹ் என்று விளங்குவதற்காக வேண்டி, முஹ்லிஸீன லஹுத்தீன் வஹ்தஹு லா ஷரீக லஹு, இதுவரை என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அவன்தான் கொடுத்தான், இப்பவும் அவன்தான் கொடுப்பான், இனி என்னவெல்லாம் என் வாழ்க்கையில தேவை அவன் மட்டும்தான் கொடுப்பான். இதுல வேற யாருடைய சம்பந்தமும் தேவையா இல்லை. வரவே வேணாம், அப்படி வந்தாலும் அவன் தான் வருவான். நீ சம்பந்தம் என்று யார் வந்தாலும் அதுல அவன் தான் வருவான். அவனுடைய வேறு சூரத்துகள் தான் வரும். எப்ப கொடுத்தது அல்லான்னு விளங்கிருச்சு, அல்லாஹ் தவிர வேற ஒருத்தன் தர முடியாதுன்னு விளங்கிருச்சு. இப்ப என்ன செய்யணும்? ஹமத்தன் அல்லாஹ் பக்கம் முத்தவஜியாய, முற்றிலுமாக அல்லாஹ் பக்கம் முத்தவஜியாய, அவனை நேசம் கொள்ளணும், அவன் மீது காதல் கொள்ளணும். அதுக்கு பேர் தான் ஹுனஃபா. ஹனீஃப்னு அர்த்தம் என்னங்க? சிருஷ்டிகள் அனைத்தை விட்டும் கல்பை புடுங்கி அந்த கல்பை அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறதுக்கு பேர் ஹனீஃப். ஹனீஃபாக ஆகு, ஆபிதாக மாறு, முஹ்லிஸா மாறு, ஹனீஃபா மாறு, அப்புறமேல் முசல்லியா மாறு. வயுகீமுஸ் ஸலாத்த, ஏன்னா எப்போ உன் கல்பு அல்லாஹ் பக்கம் போயிடுச்சோ, இப்போ உடம்பை எது இயக்கும்? கல்பு இயக்கும். அந்த கல்பு ஒன்னை தொழுகையின் பக்கம் கொண்டு போகும். இப்போ அந்த தொழுகையுடைய இதே வேற மாதிரி இருக்கும். உள்ளமோடு சேர்ந்த, உள்ளத்தோடு சேர்ந்து வேலை செய்யணும். வித்தியாசம் இருக்கா இல்லையா பை? பை கல்போடு சேர்ந்து ஒரு வேலை செய்யறதுக்கும் உள்ளம் ஒட்டாம வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? மனைவி கணவன் மேல ரொம்ப முகப்பத்தா இருக்காங்க, அல்லது ஒரு தாய் தன் குழந்தை மேல முகப்பத்தா இருக்காங்க, அலைஞ்சுங்களா? இப்ப அவங்க அந்த குழந்தைக்கு உணவு செஞ்சு கொடுக்கறதுக்கும் எரிச்சலோட உள்ள உணவு செஞ்சு தரது வித்தியாசம் இருக்கா இல்லையா? மக புள்ள என்ன இருமா, தோசை துட்டம்மா, இருங்க நான் வந்துட்டேம்மா, இருமா, உனக்கு பிரியமா தக்காளி சட்னி கேட்டு செஞ்சுட்டு இருக்கிறேம்மா, தோசை சுட்டு அது நெய் கொஞ்சம் ஊற்றி பண்ணு, சாப்பிடுமா, வச்சுக்கோ, இன்னும் வச்சுக்கோங்க, இந்த சாப்பிடு. முகப்பத்தை கொடுக்கறது இருக்கு. வைத்தரிசல் கொடுத்தா எப்படி கொடுப்பான்? இந்தா தின்னு தொலை, தோசை வேணுமா, தோசை இட்டு இறங்காத வாயில, சரி ஊற்றி தொலைகிறேன் அப்படின்னு நல்லா கருக்கி எடுத்து இந்தா தொலை, தின்றா சீக்கிரம், வேலை முடிச்சு போனா இப்போ திண்டு சீக்கிரம் எந்திரிச்சு போ, பக்கத்தூர்காரண்ட பையனை விட்டு போனான், எப்படி இருப்பான்? அது எரிச்சல் மிக்க ஒரு வேலைக்காரிட்ட சோறு கொடுத்து அத்தாம கிளம்பிட்டாங்க. ஏன்டா தொல்லை, கிளம்பி 8 மணிக்கு முடிஞ்சு கிளம்பி போகலான்னு நினச்சேன், தோசை ஊற்றி தரணும், சீக்கிரம் திண்டு தொலை. எரிச்சலோட இப்போ உள்ளம் அங்கே ஜாயிண்ட் ஆகும். அதே வேலை தான் உணவு சமைத்து பரிமாறுதல். அதுல அன்பு கலந்திருக்கும் போது அன்போடு சேர்த்து பரிமாறுதல் வேற, அன்பையும் கலந்து பரிமாறுறது வேற, வெறும் தோசையை பரிமாறுறது வேற, வெறும் இட்லி பரிமாறுறது வேற. இருக்கா இல்லைங்களா?
சில ஹோட்டலில் போனோம், கடுப்பு கிளப்பணும் சர்வர். சில ஹோட்டலில் போனோம், அவ்வளோ முகப்பத்தா பிரியமாக இருப்பான். ஜெய் வரேன் சார், என்ன சார் அவசரம் வேணும், வந்துடுறேன், கத்துறீங்க, என்ன வேணும்? தோசைன்னு சொல்லி 5 நிமிஷம் வந்து ஒன்று சொட்டு விட்டா கட்டி வச்சிருக்கிறோம், ஏன் சொல்லியிருக்கேன் வரும், ஏன் கொஞ்சம் சும்மா இருங்க, நம்ம திங்கவே ஆசை போயிடும். கத்திரிக்காய் கடை வந்து நம்ம தோசை சொல்லிட்டீங்க, செஞ்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்களா சார், ஏன் சார் அப்படின்னு ரெண்டு படிப்பானோ. மெட்ராஸ் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம், ஒரு பீர்பாய், அவன் பீர்பாய் கம்பெனியில் 300 பேர் வேலை செய்கிறாங்க, 20 பேர் மேனேஜர்லேயே இருக்கிறாங்க. அவரை மிஸ்கின் ஹோட்டலுக்கு கூட்டி போயிருந்தான். இந்த ஹோட்டலில் போன ஒன்று உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு நபர் வந்து நல்லா கிளீனானா முதல்ல பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கணும்ல மனுஷன், சுத்தமாக ட்ரெஸ்ஸு புரிஞ்சுங்களா, வாங்க 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 இங்கே பாருங்க, ஃபேனு கீழே எப்படி உட்காந்துக்கணும், இங்கே ஏசி கிட்ட உட்காந்துருக்காங்க அப்படி உட்கார வச்சு, என்ன செய்யுங்க, என்ன வேணும் தங்களுக்கு அப்படி அழகாக வந்திருந்து அவ்வளோ முகப்பத்து. தோசை சரிங்க சரி, இந்த மாதிரி இது நல்லதுங்க. தோசை வந்து போட்டு அழகாக கொண்டு வரேன். அது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன பொங்கல் சாப்பிட்றீங்களா? சரி கொண்டாங்களேன். அது சொல்கிறதே நமக்கு வந்து திங்காத ஆசைலாம் வந்துருப்போம் தெரியுது. அது ரெடியாக இருக்கும், சூடாக இருக்குது, அது சூப்பராக இருக்குங்க. நம்ம பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்க. சரி கொண்டாங்களேன், ஒன்று எடுத்து 2 போட்டு 2 பேருக்கு கொண்டு வரேன், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த பொங்கல் 1 2 2 in 1 1/2 1 2 ஆக்கி நான் அது தோசை வர சொல்லிட்டு காத்திருக்க தேவையில்லை, எரிச்சலோட அதுக்குள்ள தோசை வந்துருச்சு. பொங்கல் அது சட்னி ஊற்றி, இந்த சட்னி பாருங்க, தேங்காய் சட்னி, இது வந்து ஒரு 5 சட்னி வைக்கிறார். தக்காளி சட்னி, இந்த பச்சைக்கல் கொத்தமல்லி சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது ஐயா, சாப்பிடுங்க. வெளியே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். தோசை வந்துச்சு, ஒரு வடை சாப்பிடுங்க, காலையில் உளுந்து வடை நல்லது உடம்புக்கு அப்படிங்கிறாரு. சரி கொண்டாங்க. இப்படிலாம் செய்கிறத பார்த்துட்டு நினச்சிங்களா, வேலை முடிஞ்ச உடனே சாப்பிட்டு முடிக்கும் போது நம்ம கூட வந்த நண்பர், உங்கள் பேர் என்ன, பேர் பிரபாகரன் என்ன சொன்னாங்க, எந்த ஊர், எவ்வளோ உங்கள் சம்பளம் கொடுக்குறாங்க, 30,000 கொடுக்குறாங்க, பெரிய ஹோட்டலில் இருக்கு. இப்படி வர்றவங்கள ஒருத்தருக்கு உட்கார வச்சுட்டு அவருக்கு தனியாக கடைசி வரைக்கும் அவர் தான் நிற்கிறார், வரவேற்றிருந்து திரும்ப வழி அனுப்பிக்கிற வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்பர் கொடுங்க. அவர் சொல்கிறார் என்கிட்ட, இவர் எங்கள் கம்பெனிக்கு வந்து 50,000 கொடுப்பேங்க. அவளை கூட்டு கேட்டார், சரி ஒருவேளை நீங்கள் வந்து எங்கள் கம்பெனி கூட வந்துடுவீங்களா, 50,000 சம்பளம் தரேன். சரிங்க ஐயா அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். உடனே அப்பாயின்மெண்ட் போட்டார். இங்கேருந்து இந்த மாதிரி ஆட்கள் கிடைக்காத பொக்கிஷங்கள் நமக்கு. இவங்களை வச்சு 100 கஸ்டமர் வருவான் நமக்கு. ஒரு கஸ்டமர் வந்தார்னா அவர் மறுபடியும் இவரை தேடி வருவார். அந்த மாதிரி ஆட்கள் இவர்கள். செலவு 50,000 இல்லை, இவரை கொண்டு வரவு 50 லட்சம் இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி அவர் அப்பாயின்மெண்ட் போட்டு போயிட்டார். அலைஞ்சிக்கலாம் எல்லாமே பார்க்குறான்ல மனுஷன், எப்படி நம்மகிட்ட நடந்து கொள்கிறான். ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அவசரம், நானும் சுபுரி சாஹிப்ல எல்லாரும் கோயம்புத்தூர் பயானுக்கு எங்கே போயிட்டு இருந்தோம். வயிற்றில் பசி, 11 ஹோட்டல், பெரிய ஹோட்டலில் இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும் டவுன் வர்றதுக்கு. சரி ஏதோ ஹோட்டலும் உள்ளே போச்சு. போய் உட்காந்த உடனே விளக்க மாத்திரை தேய்க்கிறான், தோசை வருது. தேய்ச்சிட்டு 2 பேர் ஓட்டாங்க, நம்ம பசி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டு தான் போகிறது முடிவு பண்ணியாச்சு. என்னாச்சான் விளக்க மாத்திரை தை அப்படின்னு சொல்லி உட்காந்தாச்சு. உட்காந்து சட்னியெல்லாம் ஊற்றிட்டு சட்னி தீந்துருச்சு. முதலாளி இந்தம்மா முனியம்மா நீ சட்னி தீந்துருச்சான் பாரு அப்படின்னு தெருவில் ஒருத்தி வந்து விளக்க மாற்றி கூட்டிகிட்டு தெருவு போட்டுருந்தேன். நான் வந்துடுறேங்க ஐயான்னு போய் அப்படியே விட்டா பாருங்க, சட்னி கையை உள்ளே விட்டு கட்டி சட்னி வச்சுருந்தாங்க. அந்த அள்ளி வாளியில் போட்டு தண்ணி ஊற்றி கிண்டனா பாரு, அஞ்சுங்களா உள்ளவெல்லாம் வெளியே வந்து அப்படி தட்டில் 2 இட்லி இருக்கு, அப்படி எல்லாம் எழுந்திருச்சு. எவ்வளோ காசு கொடுத்துட்டு சுபரி செல்வம் அப்படியே விட்டுச்சு வெளியே வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் பஸ் கார் ஏறி உட்காந்து எல்லாமே பசியோடு கிடந்தாலும் சரி ஓடும், எவ்வளோயா காசு இந்த அப்படி அப்படின்ட்டு இந்த ஹோட்டலுக்கு ஓடியாச்சு. நினைச்சுங்களா வரவேற்கிறதில் அங்கே நடந்துக்குள்ள சுத்த வத்தான் அதே மனுஷன் பார்க்க தானே செய்கிறான். என்னதை அதாவது ஏன் சொல்ல வர்றேன், உள்ளம் ரீதியாக
அன்போடு பரிமாறுது. உணவு மட்டுமல்ல, உணவோடு அன்பையும் கலந்து பரிமாறுது. சர்வ் லவ்னு போட்டிருப்பான், இந்தியன் கேஸ் மேலே போட்டிருப்பான் பார்த்தீங்கன்னா. குக் வெல் சர்வ் லவ், நல்லா சம அன்பையும் கலந்து பரிமாறு. அவன் லோகோவில் போட்டிருப்பான் இந்தியன் கேஸில். அந்த மாதிரி நம்ம குக் வெல் சர்வ் லவ், அன்பையும் கலந்து உணவு விட்டு, வெறும் உணவை மட்டும் ஊட்டாது. அப்போ நம்ம இடத்துல எப்போ இபாதத், இஹ்லாஸ், ஹுனஃபா, ஹனீஃபியத் இந்த மூணும் வருதோ அப்போதான் நம்ம இபாதத்தை அன்போடு கலந்த இபாதத்தா. பார்த்து என்ன இன்பம் இருக்கு. உள்ளுக்குள்ள மௌலாவும் கல்புல ஒரு குடி வரணும். உன் செயல்களில் மௌலாவுடைய எஃபெக்ட் வெளியே தெரியும். அல்லாவுடைய சும்மா உடலால் இபாதத் என்று பிரயோஜனம். மனசுக்குள்ள அல்லாஹ்வுக்கு லவ் இல்லாம, காதல் இல்லாம. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், முதல்ல இபாதத்து கொண்டு வா, அப்புறமேல் நீ இஹ்லாஸ் கொண்டு வா, அதுக்கு பின்னாடி ஹனீஃபியத்தை கொண்டு வா, அதுக்கு பின்னாடி தொழுகையை கொண்டு வாங்குறான். நம்ம எடுத்து தொழுகையில கொண்டு போய் இதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. சூஃபியாக்கள் என்ன செய்யறாங்க, இதன் பக்கம் வா. காலை ஒரு ஆயத்தை நாங்கள் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் திறந்தாங்க, அந்த காலத்தில் திறந்தீங்க, காத்து பார்த்து கொஞ்சம் திறந்தீங்க. ஹஜ்ரத் போதும் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட குழந்தை கேட்டாங்க. அல்லாஹ் குழந்தையை தருகிறேன் என்று சொன்னான். குழந்தை தரேன்ட்டாங்க. ஜி எல்லாரும் கேட்டாங்க, யாரெல்லாம் நீ குழந்தை கொடுப்ப, அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லியிருப்பேன். பிஜல்லி ஆயா, ஒரு அடையாளம் எனக்கு சொல்லு அல்லான்னு கேட்டேன். குழந்தை நீ கொடுப்ப, நம்பிக்கை இருக்கு, ஒரு அடையாளம் சொல்லு. ஆயத்துக்கு அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ சலாசத ஐயாமின் இல்லா ரம்ஸா. அடையாளமாகிறது 3 நாள் நீங்க வாய் பேசவே பேசாது. உங்க வாய் திறந்தா சத்தம் வராது, பேச்சு வராது, நாக்கு தான் ஆடும், உதடு ஆடும், சவுண்டு வராது 3 நாள். இல்லாத இஷாரால தான் பேசலாம். இது அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லுங்க. என்னங்க அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க என்ன கேட்டாங்க, யாரெல்லாம் எனக்கு குழந்தை கூட அல்லான்னு கேட்டாங்க. அல்லாஹ் குழந்தை தர்றேன்னு சொல்லிட்டான். குழந்தை எனக்கு உண்டாயிருச்சு, எனக்கு குழந்தை வரும், ஒரு அடையாளம் சொல்லுன்னு கேட்டாங்க. அதுக்கு அடையாளம் ஆகிறது 3 நாளைக்கு ஒரு நாக்கு பேசாது. என்ன அடையாளம்? இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப அவங்க என்ன கேட்டாங்க, யாரெல்லாம் குழந்தை கொடுன்னு கேட்டாங்க. கர்ப்பப்பை வேலை செய்யணும். அந்த அம்மாவுக்கு 90 வயசு, கர்ப்பப்பை சுருங்கிருச்சு. அம்ராத்தி ஆக்டர், என் மனைவியோ மலட்டுத்தன்மை அடைந்து விட்டால் இனி அந்த கர்ப்பப்பை குழந்தை உண்டாகாத நிலை அடைந்து விட்டது. இனி எப்படி குழந்தை உண்டாகும்? அண்ணா எக்குனுலிய குலாம், எப்படி குழந்தை உண்டாகும் கேட்குறாங்க. கால கதாலிக்கு இப்படித்தான் உண்டாகும் என்று சொல்லி எல்லாம் அடையாளம் சொல்றான். அல்லாஹ் எதுக்காக காமிச்சான்னா, நாக்கு ஒன்றை தான் இருக்கு, அதனால நான் பேசுற நினைக்காத, நாக்கு உன்னிடம் இருக்கிறது, பேச வைக்கிறது நான் தாங்கிறான். உதடு உங்ககிட்ட இருக்கு, அந்த உதடு பேச வைக்கிறது நானு. தொண்டை உங்ககிட்ட இருக்கு, அது பேச வைக்கிறது நானு. கலாம் என்னது? நான் பேச வைக்க, நான் பேசும் சொன்னா நாக்கு பேசும், நான் பேச வேணாம், நான் பேசாது. தெரியுமா? இந்த 3 நாள் அதே நாக்கு தான், அதே தொண்டை தான், அதே பல்லு, அதே உதடு, அதே மூக்கு, அதே உறுப்புகள்ல ஒரு அணு அளவு மாற்றம் வரவில்லை. ஆனா எந்த வார்த்தையும் வாயில விட்டு வெளியே வரல, பேசல. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நான் சொன்னாதான் ஏன் பேசும், நான் பேசாதேன்னு பேசாது. அப்ப இதுவரைக்கும் அந்த கர்ப்பப்பைக்கு குழந்தை உண்டாகாதுன்னு உத்தரவு போட்டேன், உண்டாகல. இப்ப உண்டாகும் உத்தரவு போட உண்டாகும். அது கர்ப்பப்பை உங்க மனைவி வயிற்றுல இருக்கு, ஏன் உத்தரவுக்கு தான் கட்டுப்படும். நான் உண்டாகுன்னா உண்டாகும், உண்டாக வேணான்னா உண்டாகாது. அதனாலதான் அதுக்கு அடையாளமா அல்லாஹ் நாக்க வச்சான். அல்ல சரி, 3 நாளைக்கு நீங்க பேச முடியாதுன்னு சொன்னான்ல, பேசாமல் படுத்துங்க. 3 நாளைக்கு பேச முடியாது, பேசாமல் ரூமில் போய் கதவு சாய்த்து ஏசி போட்டு படுத்துங்க, இப்படி சொல்லணும். அல்லா சொல்கிறான், அல்லா தாலா லா இல்லா ரம்ஸா, மக்களிடத்தில் பேசுவது என்றாலும் கைதான் ஆட்டி பேசலாமே ஒழிய உன் நாவு பேசாது. வதுக்குர் ரப்பக கசீரன்,
வஸப்பிஹு பில் அஷிய்யி வல் இப்கார். 3 நாளைக்கு யாரிடத்திலும் நீங்கள் பேச முடியாது. ஆகவே நீங்கள் உங்கள் ரப்பை மிக மிக அதிகமாக திக்ர் செய்யுங்கள். யார்ட்டையும் பேசாதீங்க. தஸ்பீஹ் செய்யுங்கள் காலையும் மாலையும். அல்லாஹ் இப்ப சொல்லுங்க, அல்லாஹு அல்லாஹ்னா கலாம் வெளியே வருது, பேச முடியாது. இப்ப எந்த திக்ர் செய்ய சொல்ல சொன்னா, வாயால் சொல்லக்கூடிய திக்ர் இல்ல, கல்பால் செய்யக்கூடிய திக்ர். அது அதைத்தான் சூஃபியாக்கள் சொல்லி தராங்க. ஃபாசன் பாஸ் திக்ர்னு சொல்றாங்க. மூச்சு திக்ர். நாவு அசையாது, உதடு அசையாது, தொண்டை அசையாது, மூச்சு அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ்னு கல்பு சொல்லும். மூச்சு திக்ர் செய்யும்படி சொல்லி தரான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. தஸ்பீஹ் வச்சுக்கிட்டு அல்லாஹூ அல்லாஹ் அந்த திக்ர் இல்ல, கல்பி திக்ர் செய்யும்போது உத்தரவு போறான் அல்லாஹ் தஆலா. ஏன்? அல்லாஹ்வே சொல்றான் 3 நாளைக்கு நீங்க யார்ட்டையும் பேசக்கூடாது, பேச முடியாது, பேசக்கூடாது இல்ல, நீங்க திறந்தா தொண்டையிலிருந்து சவுண்டு வராது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீ அல்லாஹ் அதிகமா திக்ர் செய். என்ன திக்ர் தெரியுமா? அது வாய் பேசாம செய்கிற திக்ருக்கு பேர் என்ன? அதான் கல்பி திக்ருங்கிறது. அதைத்தான் சூஃபியாக்கள் சொல்லி தர்றாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், அதைத்தான் சூஃபியாக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. सांसों की माला में सिमरू मै प्यू का नाम. என் மூச்சு என்கிற தஸ்பீஹ் மணியில் என் காதலனின் பெயரை நான் எண்ணுகிறேன். தஸ்பீஹ் வச்சு என்றோம் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். தஸ்பீஹ் மணி வச்சு என்றோம் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் மணிங்க. இப்ப அல்லாஹ் நம்ம கொடுத்த தஸ்பீஹ் மணி மூச்சு. என் மூச்சு என்ற தஸ்பீஹ் மணியிலே நான் என் காதலனின் பெயரை எண்ணுகிறேன். அல்லாஹு அல்லாஹ். ஒரு மூச்சு வந்தோன்னா அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். सांसों के माला में सिमरू सिमरू எண்ணுகிறேன். மை பியூ கா நாம். பியூனா ஷேக் சொல்றது, பியூனா தன்னுடைய நேசன் காதலன் சொல்றது. அதான் சொல்லி தர்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. காலை மாலையும் தஸ்பீஹ் செய்யி, அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்ய, கல்புக்குள்ள. கல்பி திக்ர் எங்க ஆதாரம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் தஆலா. சரிம்மா, மக்களிடத்திலே நீங்கள் பேச முடியாது, திக்ர் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க போறாங்க, சபைக்கு போறாங்க, பள்ளிவாசலுக்கு போனா அவங்களுடைய முரீதுகள், எஜமானுடைய நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. டெய்லி தொழுது முடிச்சுட்டு பயான் செய்வாங்க எல்லாத்துக்கும். இன்னைக்கு போனாங்க, வாயில பேச்சு வரல, வாயில பேச்சு வரல. இப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபஅவ்ஹா இலைஹிம், அந்த மக்களுக்கு இவர்கள் வஹி அறிவித்தார்கள். அன் சப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஷிய்யா. ஆயத்தெடுங்க. வஅவ்ஹா இலைஹிம் சூரா மரியம். அந்த அது வந்து சூரா ஆல இம்ரான் வருது. இது எதுமா முதல் சொன்ன சூரா ஆல இம்ரான், இது சூரா மரியம் நினைக்கிறேன். जी असब्बिह बिल अशी वल इब्कार. ஃபஹரஜ அலா கௌமிஹி மினல் மிஹ்ராபி, மிஹ்ராபிலிருந்தும் தன் மக்களிடத்தில் வெளியானார்கள். ஃபஅவ்ஹா இலைஹிம், அந்த தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய நேசர்களுக்கு, தன்னுடைய உம்மத்துகளுக்கு வஹி அறிவித்தார்கள். அன் சப்பிஹு புக்ரத்தன் வ அஷிய்யா, காலையிலும் மாலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று இவர்கள் வஹி அறிவித்தார்கள். யாரு? வஹி யார் அறிவிப்பா? வஹி அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் வஹி அறிவிக்க வைப்பான். இப்போ வஹி இவங்க வாயால் பேச முடியல, ஆனால் நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்று அந்த உம்மத்துகளுக்கு திக்ரை இவர்கள் வஹியாக அறிவித்தார்கள். யாரு? இதுதான் சூஃபியாக்கள் தல்கீன்னு சொல்றாங்க. வாய் பேசாது, அந்த முரீதுகளுக்கு இவங்க கல்பிருந்து அவங்க கல்பில் திக்ர் ஷேக்கை பாய்ச்சி விட்டுருவாங்க. ஷேகுடைய ரூஹிலிருந்து முரீதுடைய ரூஹுக்கு திக்ரை போடுவார்கள். இதுக்கு பேர் இல்கா என்று பெயர். இப்படி ஒரு பாடம் இருக்கிறது தரீகத்துல. ஷேக வாயால பேசுறாங்க, முரீதுகளது காதால கேட்கிறாங்க. இதுக்கு பேர் என்னங்க? தலீம். ஷேகுடைய கல்பிலிருந்து முரீதுடைய கல்புக்குள்ள அல்லாஹ்வுடைய திக்ரை போடுவாங்க.
நீ மறந்திருப்ப, அல்லாஹ்வின் சிந்தனை உடனே உண்டாகும் உனக்கு எங்க போனாலும். அவர்கள் ரூஹிலிருந்து உங்க ரூஹுக்கு அல்லாஹ்வுடைய காதலை உண்டாக்குவார்கள். உன்னறியாம அல்லாஹ்வுடைய காதல் கொழுந்து விட்டு எரியும். அல்லாஹ்வுடைய காதல் உண்டாகும். வஸ்துகின் பக்கம் நேசம் கல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், அதுவாகணும், இதுவாகணும், பட்டம் வேணும், பதவி வேணும், 4 பேர் மரியாதை செலுத்தணும், விளைஞ்சுங்களா, அதெல்லாம் கல்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் தீர்ந்துடும். நான் அல்லாவுக்கு அடிமையாக வாழணும், அதன் பக்கம் ஆசை வந்துடும். அது ரூஹிலிருந்து, ஷேகுடைய ரூஹிலிருந்து உன் ரூஹின் பக்கம் போடப்பட்டது. அன் சப்பிஹு புக்ரத்தம் வ அஷிய்யா ஃபௌஹா இலைஹிம். நபி அவர்கள் நபி வஹி செய்றாங்க உம்மத்துக்கு. வஹி எங்க இருந்து வருங்க? அல்லாஹ்ட்ட இருந்து நபிமார்களுக்கு வரும். இங்க எஜமா சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் நபி வஹி செய்தார்கள் உம்மத்துகளுக்கு. நபி வஹி செய்தார். தெரிஞ்சுங்களா? இந்த உம்மத்துக்கு பேர் என்னங்க? இல்கான்னு சொல்லுவாங்க சூஃபியா. தெரிஞ்சவை. அப்ப வாய் மூடி இருந்துக்கிற பொழுதும் அல்லாஹ் திக்ர் செய்யுங்கண்டா. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். உன் கல்பு அல்லாஹ்வுடைய திக்ரில் தலா தெளிச்சிருக்கிறதா தெரிஞ்சலைங்களா? அப்ப இபாதத், இஹ்லாஸ், ஹனீஃபியத், அடுத்த தொழுகை, இகாமத்து ஸலாத், ஈதாய் ஸகாத். இந்த முறையில் தீனை கற்றுக்கொள்வதற்கு பேர் தான் ஃபஸாலிக தீனுல் கையிமா. இதுதான் நேரான தீன். அல்லாஹ் சொல்றான். இஷ்கு வரணும், காதல் வரணும், அதுக்கு போய் தொழுகை வரணும். இல்லைன்னா தொழுகையில் என்ன போட்டு அல்லாஹ் என்ன இன்பம் வரும் அதில் போய். அன்னைக்கு பள்ளிவாசலுக்கு உள்ள நுழையும் போது அல்லாஹ் ஒரு துவா கேட்க வச்சான். ஜி அல்லாஹ் தஆலா அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் முஸல்லீன். யா அல்லாஹ், அத்தகைய தொழுகையாளியாக என்னை நீ ஆக்கிவிடு. அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஃபிதூன் வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமூன். அத்தகைய தொழுகையாளை ஆக்கிறல்லா. வலா தஜஅல்னி மினல் முஸல்லீன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீன இதா காமூ லிஸ்ஸலாத்தி காமூ குஸாலா. தன் தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பார்களே, அத்தகைய தொழுகையாளியை என்னை ஆக்கி விடாது. யார் தொழுகை நின்றால் மிக சோம்பேறித்தனமாக நிற்பார்கள் நீ சொன்னையே, அத்தகைய தொழுகையாளி என்னை ஆக்கி விடாது அப்படின்னு பள்ளிவாசல கால் வச்சுன்னு துவா செய்ய வச்சான் அல்லாஹ் தஆலா. இது மூணும் அல்லாஹ் சொல்றான். வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஃபிதூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமூன். இப்படிப்பட்ட தொழுகையாளியை என்னை ஆக்கிற. மூணுக்கு என்ன வித்தியாசம்? இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வேலையை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. சோம்பேறியான தொழுகையாளியாக, உன்னை மறந்து தொழக்கூடிய தொழுகையாளியை என்னை ஆக்கிறாத ரப்பே. கேட்கணும். ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ. கேட்கணும். பாங்கு துஆ அதுவும் நல்லட கேட்பேன். ஜி ஹய்யா அலஸ் ஸலான்னு சொல்றாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிட்டு ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ. அது ஒரு துஆன்னு கேட்டுக்கிறது. ஹய்யா அலஸ் ஸலான்னு கூப்பிட்டாங்கன்னா, ஹய்யா அல் ஃபலாஹ் ரப்பி ஜஅல்னி மினல் முஃப்லிஹீன். முஃப்லிஹீன்களை ஆக்கிறல்லா. அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன். அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் முஃமினீனல் முஃப்லிஹீன். அந்த முஃமினின் வெற்றி பெற்ற முஃமின்கள் என்னை ஆக்கிறல்லா. கத் அஃலஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன். அதுல அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் முஃமினீனல் முஃப்லிஹீன். அந்த வெற்றி பெற்ற முஃமின்களை என்னை ஆக்கிறல்லா. இது எந்த முஃமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன். குறிப்பாக இந்த ரெண்டையும் சொல்றது. அல்லாஹ் 10 சொல்றான், குறிப்பாக இந்த ரெண்டையும் சொல்றது. காரணம் என்னன்னு கேட்டா, தொழுகையில ஹுஷு வந்துருச்சு, பாதி மார்க்கம் வெற்றி உனக்கு. ஹும் அல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன் வந்துருச்சு உன்ட்ட, மீதி மார்க்கமும் வெற்றி. லகுன என்ன? தேவையில்லாத வீண் வேலைகள், வீண் செயல்கள், வீண் பேச்சுக்கள், வீணா நேரம் போக்குறது, ரீல்ஸ் பார்த்து, டெலிஃபோன் பார்த்து, வீணா பேசி, வீணா செல்போன் பார்த்து, வீணா யூடியூப் பார்த்து நேரம் போக்குறது, இது போன்று என் நேரங்கள் காலங்கள் வீணாக கழிவதை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக்கும்.
இதெல்லாம் ரொம்ப கேட்கணும் பை. நீங்கள் அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் முஃமினீனல் முஃப்லிஹீன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் அல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். கேளுங்க. இன்னைக்கு ரொம்ப மோமின்களை மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எதுலைங்க? லகுவில் தான். வீண் வேலைகள், வீண் செயல்கள், வீண் சொற்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்னைக்கு மூமின்கள், முஸ்லீம்கள், மூமினான ஆண்கள் பெண்களை ரொம்ப வழிகெடுக்கிறது எதுங்க? ஃபோன். குல்லு பலாயின் முவக்கலுன் அலல் மந்திக் என்பது ஹதீஸ் நினைக்கிறேன். ஹதீஸா பெரியவங்க சொல்ல எடுங்க. எல்லா பலா முசீபத்தும் பேச்சின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. வாய் திறந்து பேசினா தான் முசீபத்து. பேசாத வரைக்கும் நிம்மதி குடும்பத்தில். ஒருத்தி பேச ஆரம்பிப்பா, உனக்கு தான் பேசுறேன்னு பேசுறேன், நான் பேசட்டுமா, அடுத்தி ஆரம்பிப்பா. அடாடாடாடா. மொத்த குடும்ப பிரச்சனை காரணம் எங்கே நிற்கும்? பேச்சு தான். கணவன் மனைவி சண்டை காரணம் என்னங்க? பக்கத்துக்கு பக்கத்து சண்டை காரணம் என்னங்க? மாமனா மாமியா, மாமியா மருமக தகராறு காரணம் என்னங்க? பேச்சு தான். ஏமா சட்டியை எடுத்து சும்மா தொணன்னு சொல்லி கிளவி வீட்டில் உட்காருவா, பிரச்சனை வந்துடும். அதனால எல்லா முசீபத்துகளும் பேச்சின் மீது சாட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த காலத்தில் பழமொழி. இப்போ இந்த கொல்லு பலாயின் முவக்கலுன் அலா செல்போன், எல்லா பலா முசீபத்துகளும் செல்போன் மீது சாட்டப்பட்டிருக்கு. அதில் ஆரம்பிக்கிறது தான் எல்லா பிரச்சனையும். கடைசி எங்கே போய் முடியுது? மூமினான பெண்ணு ஈமானை இழந்து கோவிலில் போய் தாலி கட்டுறான். எங்க ஆரம்பிக்குதுங்க அது? செல்போன். கட்டணா அவனை தான் ஒரே எப்படியே நிற்கிறான். புரிஞ்சுங்களா? இப்போ வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு அழுகுறாங்க அப்பா அம்மா. என்னது ஹதீஸா? மாஷா அல்லாஹ். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. கதீப் அல் பக்தாதி ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. அல் பலாஉ முவக்கலும் பில் மந்திக். சோதனைகள் அனைத்தும், கஷ்டங்கள் அனைத்தும் பேச்சின் மீது சாட்டப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பேச்சு என்பதுதான் செல்போனை உருவெடுத்துருச்சு. எல்லா பலா முசீபத்தும் அங்கதான். தொழுகை ஏண்டா விடுறான்? செல்போன். ஏண்டா சண்டை போடுறான் அத்தாட்ட? செல்போனு. ஏண்டா ஓடி போனான்? செல்போன். ஏண்டா பள்ளிக்கூடத்தில் ஃபைலு? செல்போனு. காலேஜுக்கு ஏண்டா கட் அடிச்சான்? செல்போனு. ஜி ஏன்னா மனசாக வரல? செல்போனு. ஒரு பையனை அத்தா கூட்டிகிட்டு வந்தார் மனசாக. பையன் நல்லா மார்க் படிப்பான், சரி ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணியாச்சு. ஃபில்லப் பண்ணிட்டு நான் சொன்னேன், இங்கே செல்ஃபோன் அலோடு இல்லை, நாட் அலோடு. ஃபோன் இங்கே பசங்க வச்சுக்கூடாது. அத்தா தெளிவாக சொல்கிறான், எனக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, நான் இங்கே மசதி இருக்குங்க, கூட்டி போயிருங்க. சரி போங்கன்னு நினச்சிட்டு, உனக்காக சலுகைலாம் கட்ட முடியாது. ஒரு பையன் ஃபோன் வச்சாலும் அத்தனை பேரும் கெட்டு போவான். உடனே கிளம்பிட்டான், போயிட்டு வா. அதுலேயே ஊறி போயிட்டான். ஒரு வீட்டில் அம்மா ஹஸ்ரத் எப்போ லீவ் விட்றீங்க? இப்போ மே மாதம் 1 மாதம் லீவ் இருக்குமா அப்படின்னு. தயவுசெய்து லீவ் விடாமல் வச்சுக்கிறீங்களா? ஏங்க அவன் வீட்டு நுழைஞ்ச ஒன்றும் ஃபோன் எடுக்கிறானே, அதுதான் திரும்ப மசாவுக்கு போகிற வரைக்கும் ஃபோனை தான் அவன் கையில் வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே தான் இருக்கான். ராவும் நோண்டுறான், பகலும் நோண்டுறான். ஒரு தொழுகைக்கு போகிறதில்ல, ராவா பகல் நோண்டுங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? இங்கே இருக்கிற வரைக்கும் 5 நேரம் தொழுக வச்சோம், தாஜ்ஜு தொழு வச்சோம், டெய்லி தாஜ்ஜு தொழு வச்சோம். இது எங்கள் பொறுப்பு. அங்கே போய் செய்யறது நாம் என்ன செய்ய முடியும்? நீங்கள் அல்லாட துவா செய்யுங்க, அந்த பையன் திருந்தணுண்டு. ஃபோனை வாங்கி கொடுக்கும்போது அறிவு வேணும்ல ஜி. அந்த காலத்தில் கதை சொல்லி சோறு தீத்துவாங்க ஒரு வயசில். இப்போ செல்ஃபோனுக்காக தான் சோறு தீத்துறாரு. அப்போவே பழகிறான் செல்ஃபோனு. நிலாவை காமிச்சு சோறு. இப்போ நிலாவே செல்ஃபோன் காட்டு, இதுதான் நிலா. நிலாவே செல்ஃபோன் எடுத்து காட்டு, இது நிலா, இது சூரியன், இது செல்ஃபோன். நிலா நிலா ஓடிவா அப்படின்னு பாட்டு படிச்சு இல்லாமல் ஓடிவா ஜி. அப்புறம் மலை மேலே ஏறிவா, பாப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிலா நிலா ஓடிவா பாட்டை வந்து செல்ஃபோனை போட்டு விட்டுறான், வச்சுக்கிட்டு பாரு படி. நிலா நிலா ஓடிவா, பாப்பா இதில் ஆடுது, இதில் கார்ட்டூன் ஆடுது பார்த்தியா? அப்போ சோறு உள்ள போகுது.
செல்போனை காமிச்சுட்டான், நிலாவே பார்த்தது இல்லாம விட்டு விட்டு வெளியே போறானுங்க. நிலானா என்னம்மா அது? அப்படி ஆயிடுச்சு நீங்க தெரிஞ்சுங்களா? அப்ப அந்த வயசுன்னு பழக்கிறது யாரு? இந்த பயலை கெடுத்தது நீதான். போனை வாங்கி கொடுத்தது யாரு? அதை சார்ஜ் போட்டு கொடுத்தது யாரு காசு? சிம் கார்டு போட்டது யாரு காசு? நெட்டு போட்டது யாரு காசு? குட்டிச்சவர் ஆக்கினது நீ, வீணாக்கினது நீ. இன்னைக்கு அவன் கோயிலில் போய் தாலி கட்டுறான், அந்த பொம்பளை கோயிலில் போய் தாலி கட்டுதுன்னா நரகத்துக்கு அவ போறான், முதல்ல உன்னை தான் அனுப்புவான். எல்லா காரணமும் நீ தான். இதெல்லாம் லகுவுல சேர்ந்தது. வினதர்சன் வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன், லகுவை விட்டும் வீண் வேலைகளை விட்டும் அவர்கள் புறக்கணித்தவர்களாக இருப்பார்கள். நல்லா சொன்னான். மூமினுக்கு அடையாளம், மூமினுடைய முதல் அடையாளம் என்னங்க? அவர் தொழுகையில் பேணுதலாக இருப்பார். ரெண்டாவது அடையாளம்னா வீண் வேலை செய்ய மாட்டார். நல்லா சொன்னா குர்ஆன். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன். அப்புறம் வேற 10 அடையாளம் சொன்னான், 9 அடையாளம் சொன்னான், மொத்தம் 10 அடையாளம். அப்புறம் என்ன? இன்னும் ஜகாத்து கொடுப்பாங்க, அது செய்வாங்க, இது செய்வாங்க. பின்னாடி முதல் அடையாளம் என்ன? மூமின்னா தொழுகை கரெக்டா இருக்கா இல்லையா? மூமினே கிடையாது, வெளியே போடாது, நான்சென்ஸ், வெளியே போடாது, வெளியே அனுப்பிச்சிடும். வேலையே கிடையாது அவனுக்கு, சம்பந்தமே இல்லை இஸ்லாத்துக்கும் அவனுக்கும். தொழுகையில தான் வேலை சேர்க்கறது, எந்த லிஸ்ட்டு சேர்க்கறது அவனுக்கு விளைஞ்சாலையும். அதனால நம்ம அல்லாஹ் நம்ம அனைவரையும் முஹ்லிசீன்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ்வை அறிந்து விளங்கி வாழ்பவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் பொறுக்கி எடுத்துக் கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.